ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டரோட ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு நான் என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு காட்ட போகிறேன். அண்ட் மோரோவர் என்னோடய குக்கிங் வந்து 30 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ ஹியர் ஐ மேக்கிங் வாங்கி பாத். ஸோ அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ வாங்கி பாத் மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 ரெட் சில்லிஸ். ஸோ கிட்ஸுக்கு கொடுக்குறனால நான் காரம் கம்மியாக பண்ணுறேன். அண்ட் இதோடு சேர்த்து ஐம் ஆடிங் இன் cumin சீட்ஸ். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ cumin சீட்ஸ் ஆட் பண்ண பிறகு ஐம் ஆடிங் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஃபெனோக்ரிக் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பூன் ஆஃப் உருத் தால், அதுக்கப்புறம் கொரியாண்டர் சீட்ஸ், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஐம் ஆடிங் இன் கசகசா ஆட் பண்ணுறேன். இது வந்து ஏன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலைன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அதெல்லாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ரோஸ்ட் பண்ண பிறகு கசகசா ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். ஸோ என்னோட இந்த பர்னர் வந்து கம்மியாக தான் எரியும். ஸோ அதனால் அதில் நான் வச்சுருக்கேன் நான். அண்டு கொஞ்சம் கோகனட் பீசஸ். ஸோ கோகனட்ஸ் வந்து இட் ஆட்ஸ் மோர் ஃப்ளேவர் டு த வாங்கி பாத். ஸோ அதனால் ஐம் ஆடிங் இன் தேட். அவ்வளோதான். இதெல்லாம் கூல் டவுன் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸி ஜார்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆன பிறகு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வி வில் கெட் அ பவுடர் கன்சிஸ்டன்சி. அண்ட் கோகனட் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும், இல்லாட்டி வந்துட்டு திக்காக கிரேவி மாதிரி கிடச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணால் யூ வில் கெட் அ பவுடர் கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ ஹியர் ஐம் யூஸிங் பெங்கன் கத்திரிக்காய். ஸோ இந்த என்ன கத்திரிக்காய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஹியர் ஐம் யூஸிங் திஸ் பிக் ஒன். ஸோ பெங்கன் வந்து எனக்கு ஆல்ரெடி மீல் ப்ரெப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக். ஸோ அதில் எனக்கு பேலன்ஸ் இருந்தது. ஸோ ஐம் யூஸிங் இன் தேட். ஸோ அந்த மசாலா ஆடுறதுக்குள்ளே ஐம் ப்ரிப்பரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப். அண்ட் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்றேன், கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து ரைஸும் நான் வச்சுட்டேன் அது அதர் சைடு. ஸோ தேட் நம்ம இங்கே முடிக்கிறதுக்குள்ளே ரைஸும் வந்து கூல் டவுன் ஆயிரும். ஸோ ஆறுன ரைஸில் தான் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஐ எம் ஆடிங் இன் மஸ்டர்ட் சீட்ஸ். ஸோ கிரைண்ட் பண்ணும்போது மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து அந்த வாங்கி பாத் கிரேவி பண்ணும்போது ஐ எம் ஆடிங் இன் த மஸ்டர்ட் சீட்ஸ். அண்டு புளி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும், டேமரின் ஜூஸு. ஸோ அது வந்து என்கிட்ட இல்லை, நான் ஊற வைக்கவும் மறந்துட்டேன் நான். ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டாலே வந்துட்டு டேமரின் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் டூயிங் இன் தேட். ஸோ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஐம் ஆடிங் இன் லிட்டில் பிட் ஆஃப் டேமரிண்ட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து cumin சீட்ஸ் ஆட் பண்ணிடுறேன் இந்த ஆயிலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஸோ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட சேர்த்து கிரவுண்ட் நட்ஸ். ஸோ கிரவுண்ட் நட்ஸும் அந்த கத்திரிக்காயும் சேரும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் ஆடிங் இன் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஐம் ஆடிங் இன் டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். அதுக்கப்புறம் வாங்கி பாத் மசாலா நம்ம ரெடி பண்ணோம்ல, அது கிரைண்ட் பண்ணி அந்த பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ். என்னோடய பெரிய பாப்பாக்கும் எனக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு ஐம் ஆடிங் இன் த சாப்டு கத்திரிக்காய். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பெங்கன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் டேமரிண்ட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். தென் ஆடிங் இன் கொஞ்சமாக பவுடர் ஜாக்ரி ஆட் பண்ணுறேன். தென் ஆடிங் இன் சம் வாட்டர். அதுக்கப்புறம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி அது குக் ஆகட்டும். இட் வில் டேக் 5 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ளே சில வேலைகளை பார்த்துட்டு போகிறேன் நான். ஸோ பேலன்ஸ் கிரைண்ட் பண்ண அந்த மசாலாவை putting it in an airtight container so that I can use it for any capsicum rice இல்லை any other variety riceல நான் யூஸ் பண்ணிக்கலாம். and that masala will stay good for a week. அதுக்கப்புறம் ஸோ இந்த வாங்கி பாத்துக்கு வந்துட்டு சைடுக்கு வந்து ஐம் மேக்கிங் குக்கும்பர் ரைத்தா. ஸோ அதுக்காக குக்கும்பர் வந்து இங்கிலீஷ் குக்கும்பர் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். திக்கு கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெரி சிம்பிள். இதில் நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல, எனக்கு கிட்ஸ்க்கு கொடுக்குறனால. ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். ஸோ தட் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து அது கத்திரிக்காய் தனித்தனியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஐம் மேஷிங் இட் அப் லிட்டில் பிட். அண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு. அதில் வந்து ஐம் மேக்கிங் சட்னி ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை அண்ட் பேசிக் ஆனியன் டொமேட்டோ சட்னி நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய பெரிய பாப்பாவுக்கு இது வந்து ஃபேவரைட். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டா ஷி வில் பி ஓகே, ஷி வில் பி ஹாப்பி. ஸோ ஐம் மேக்கிங் த பேசிக் ஒன். இது ஐ திங்க் இதுக்கு டீட்டெயிலாக ரெசிபி தேவையில்லை, பிகாஸ் எவ்ரி ஒன் டஸ் திஸ்.
ஸோ பை திஸ் டைம் நம்மளோட வாங்கி பாத் மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஐம் யூஸிங் இன் த சேம் கடாய் ஃபார் எவ்ரி திங். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரை மசாலாவும் அதே கடாய் தான். ஐ மேட் தட் வாங்கி பாத் மசாலா இந்த சேம் கடாய். அண்ட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியும் நான் அதே கடாயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக விழாது. ஸோ கிச்சனும் வந்து ரொம்ப மெஸ் ஆகாது. நம்மளுக்கு நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணும்போது யுவர் கிச்சன் வில் கெட் மெஸ்ட் அப். ஸோ இப்போ வந்து சட்னி வந்து நான் தாளிச்சிட்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு இப்போ வரைக்குமே. ஸோ இதிலே வந்துட்டு நான் வாங்கி பாத் மசாலா ரெடி பண்ணுறேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ தோசை மட்டும் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்கணும். அண்ட் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்ற நேரத்தில் ஐ வில் பி பேக்கிங் அப் ஹர் லஞ்ச் பாக்ஸ். ஸோ ஷீ இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் தோசா. ஸோ அவள் ஏஜுக்கு பத்தாது. ஸோ ஐ வில் கிவ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. ஸோ அது என்ன கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவளை தோசை சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு மீன் வைல் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து வாங்கி பாத்துக்கு அந்த மசாலாவில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ என்னோடய குட்டி பாப்பா சாப்பிடுவாளா என்னன்னு எனக்கு தெரில. பட் கொஞ்சமாக வந்து அவளுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ நானும் என்னோடய பெரிய பாப்பாவும் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ அலாங் வித் த பிரேக்ஃபாஸ்ட் ஐ எம் கோன் கிவ் ஒன் ஹார்ட் பாயில்டு எக் ஃபார் மை பாப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ஐ ஹேட் தீஸ் பன்னீர் ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி. ஸோ நேற்றே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெடி பண்ணுறதுக்கு. பன்னீர் வந்து லாங்காக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் மைதா அந்த பேட்டர் இருக்குல்ல அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி வச்சிடணும். ஸோ இட் வில் ஸ்டே குட் இன் ஃப்ரிட்ஜ் ஃபார் 3 days. பட் நேற்று நான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் அதை ஃப்ரை பண்ணும்போது இட் கேம் அவுட் ரிலி வெல். ஸோ என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். மேபி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் காட்டுறேன் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சிம்பிள் ரெசிபி, சிம்பிள் குக்கிங் தான் நான் எனக்கு பிடிக்கும். அட் த சேம் டைம் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கணும். ஸோ பட் திஸ் ஒன் நோ கிட்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இதோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ குவிக்காக பண்ணிடலாம் நம்ம. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பன்னீர் ஸ்டிக்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு பேக் ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ். ஸோ அவளோட ஸ்கூல் லஞ்ச் பேக்கில் அந்த டப்பா, ஸ்பூன்ஸ் எல்லாமே நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ குவிக்காக ஸ்நாக்குக்கு வந்து ஐம் கோனா கிவ் சம் பிரெட் டோஸ்ட். ஸோ அதில் வந்து சாக்லேட் கோட்டிங் பண்ணி நட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ண போட்டுட்டேன். ஸோ தட் அதில் ஒரு 2 மினிட்ஸ் அது டோஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து மற்ற ஸ்நாக்ஸ் வந்து நான் பேக் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கிறணும் நம்ம. ஸோ தட் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது, நம்மளுக்கு குவிக்காக முடிச்சிடலாம். அண்ட் ஐ ஹாவ் வாஷ்ட் சம் கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸும் அவள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவளோட அனதர் ஃபேவரேட் ஃப்ரூட் வந்து திஸ் ஆரஞ்சஸ். ஸோ ஆரஞ்சஸ் வந்து பீல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் வைஸாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பீல் பண்ண அந்த ஸ்கின் பீல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐம் ஆடிங் இன் சம் ஆரஞ்சஸ் ஃபார் ஹர். அதுக்குள்ளே வந்து எனக்கு ப்ரெட்டு ரெடி ஆயிரும். ஸோ ப்ரெட்டு வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்கீங்கன்னா. ஸோ எதாவது ஒன்று அதில் மேக் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஃபார் ஸ்நாக்ஸ். ஸோ இப்போ ப்ரெட் வந்து சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஐம் ஆடிங் இன் ஹெர்ஷேஸோட சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்குறதுக்காக ஐம் கோனா ஆட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரெட்டில் ஆட் பண்ணும்போது ஸ்டிக் ஆகிக்கிறோம். ஸோ அது க்ளூவியாக இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கிறோம். ஸோ ஐம் ஆடிங் இன் பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ இந்த 3 சீட்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வந்து இந்த டோஸ்ட் வந்து நல்லா ஹெல்தி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ரோட்டீன் பார் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பேக்டு ஃபார் ஹர் ஸ்நாக்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயின். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ தட் கம்ப்ளீட் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா காலையில் சாப்பிட்றா, 7 o'clock சாப்பிட்றா. அண்ட் ஸ்நாக் வந்து எப்படியும் ஒரு 3 to 4 hours ஆகிடும்ல. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஹெல்த்தியாக கொடுத்து விட்ருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ லஞ்ச் டப்பா பேக் பண்ணிடலாம். ஸோ அந்த வாங்கி பாத் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை நான் பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து குக்கும்பர் ரைத்தா, ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல. அண்ட் அதோடு சேர்த்து பன்னீர் ஸ்டிக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஸ்டிக்ஸ் ஏன் ஆட் பண்ணுறேன்னா ஒரு நிறைய ப்ரோட்டீனுக்காக ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்லி சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது தேல் ஹேவ் தட் ஃப்ரெஷ் ஸ்மெல், ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக கொடுக்கும்போது தேல் ரியலி ஹேவ் இட். அந்த லஞ்ச் பாக்ஸை எம்டி பண்ணிடுவாங்க கண்டிப்பாக.
ஸோ கலர்ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, கலர்ஃபுல்லாக அந்த லஞ்ச் பாக்ஸஸ் வந்து நம்ம ஒரு நல்லா பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு கவலையே தேவையில்லை. தே வில் ஷுவர்லி ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ இதெல்லாமே வந்து அவளோட லஞ்ச் பேக்கில் வந்து நான் பேக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தா 30 மினிட்ஸ் கூட எனக்கு ஆகலை. ஸோ கரெக்டாக நான் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம், நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா இட் இஸ் ஈஸி. ஸோ ஐம் கிவிங் ஹர் சம் ஓட்ஸ் பிஸ்கட். ஸோ ஏன்னா ஷீ வில் ஹாவ் அ தேர்ட் பிரேக். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஷீ கேன் ஹாவ் சம் பிஸ்கட்ஸ். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஈவினிங் பஸ்ஸில் வரா. ஸோ அந்த டைம் அவளுக்கு பசிக்கும். அதனால் ஐ ஹவ் கிவன் ஹர் சம் பிஸ்கட்ஸ், ஓட்ஸ் பிஸ்கட். அண்ட் இப்போ வந்து அவள் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ நவ் ஐ எம் கிவிங் ஹர் 1 hot boiled egg and a bowl of watermelon. ஸோ தட் ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. ஸோ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறனால ஷீ இஸ் டேக்கிங் ஹர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து லாஸ்ட் வீக் நாங்கள் பண்ணோம். ஸ்கூலில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு. ஸோ நான் வந்து இந்த தடவை வந்து ஒரு 5% தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 5% வேணால் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக வந்து ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன் அவளுக்கு. பட் திஸ் டைம் வந்துட்டு ஐ டென்ட் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஐ மேட் ஹர் டு டூ. ஷீ டிட் இட் வெரி வெல். இட் இஸ் அந்த கட்டிங்லாம் இட் இஸ் நாட் தேட் பர்ஃபெக்ட். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி தேட் அவளாலேயே பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இப்போ கிரேட் 6 போயிட்டால. ஸோ அட்லீஸ்ட் நவ் ஷீ ஹேஸ் டு டூ, ஷீ ஹேஸ் டு திங்க். ஸோ இதை பண்ண பிறகு அது நல்லா வந்த பிறகு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு see that happiness in her. At the same time she is having a confidence இப்போ that she can do a project. ஸோ அவள் வேலையை அவள் திங்க் பண்ணி ஷீ ஹாஸ் டன். இந்த ப்ராஜெக்ட் வந்து வீல் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷீ சோஸ் திஸ், அந்த புள்ளி நம்ம அந்த புள்ளி இருக்கும்ல. ஸோ ஷீ சோஸ் தேட் அண்ட் ஷீ ஹாஸ் டன். ஸோ சம்திங் ரியலி என்கேஜ் ஹர் டூரிங் த சம்மர் ஹாலிடேஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் ஸோ ஐ தாட் நம்ம ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம், ஸ்கூல் செக்லிஸ்ட் ஃபார் அனன்யா அப்படின்ட்டு நான் நினச்சேன். வை? பிகாஸ் நம்ம வந்து காலையில் அவ்வளோ பிஸியாக இருக்கிற டைமில் வி வில் மிஸ் அவுட் சம்திங். ஸோ ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சிலது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஐ தாட் ஆஃப் ஹேவிங் அ செக்லிஸ்ட் ஃபார் ஹர். ஸோ இதை வந்துட்டு எதர் ரெஃப்ரிஜிரேட்டர் டோரில் இல்லாட்டி அவளோட வார்ட்ரோப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிடலான்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கு, அவளோட ஸ்நாக்கு, இப்போ வாட்டர் பாட்டில், மாஸ்க், சானிடைசர், இல்லாட்டி எதனா மிஸ் பண்ணுற ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட் பண்ணியிருப்பா, இல்லை ஹோம் ஒர்க் எடுத்து வைக்காமல் இருப்பா, புக்ஸ் தேவையான அந்த பீரியடுக்கு தேவையான புக்ஸ் எடுத்து வைக்காமல் இருப்பா, மணி கொஞ்சம் கொடுத்து விடுவேன் ஃபார் எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிட்டேன். ஸோ தேட் இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட்லாம் கேரி பண்ணிட்டு போகிறனால நான் கூட போகிறேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி ரெடி ஆகிட்டோம். ஈவன் குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். குட்டி பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்கூலு. ஸோ அவளையும் வந்து ஆனால் கூட்டிகிட்டு தான் போகணும் அனன்யா ஸ்கூலுக்கு. ஸோ அவள் வந்து நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கா. ஷீ woke up and she's having watermelon, அவளோட ஃபேவரட் ஃப்ரூட். ஸோ வி ஆர் ஆன் டைம். 7:30க்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். பட் 7:25க்கு நாங்கள் அழகாக கிளம்பிட்டோம். ஸோ காலையில் வந்துட்டு நம்மளுக்கு குட்டி குட்டி விஷயங்கள் வந்து அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணிட்டோன்னா வி கேன் டூ எவ்ரி திங் இன் டைம். ஸோ கிச்சனில் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஒரு 1/2 hour to 45 minutes இருந்தாலே வி வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். அண்ட் இதோட நம்ம vlog முடியுது. அண்ட் இன்னொரு vlogல மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.